அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தி யூனிவர்ஸ் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமானதுங்க. நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரூபாய் நோட்டுகளை பார்ப்பீங்க. அந்த ரூபாய் தாளில் 786 அப்படின்னு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் குபேரன். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது எப்படி 786 அப்படிங்கிற அந்த ஒரு தாள் மட்டும் பணத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போது 786 அப்படிங்கிறதுக்கான பொருள் 7 அப்படிங்கிறது கேளுரை அப்படிங்கிறத குறிக்கும். அதாவது தடைகளை தகர்த்து எறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 அப்படிங்கிறது சுக்கிரனை குறித்தும், அதாவது செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணும் சேர்ந்து உங்ககிட்ட வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பணவரவு அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பணக்காரராக தான் இருப்பீங்க அப்படின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐதீகம் இருக்குது. அதிர்ஷ்ட பணம் அப்படின்னா என்ன அப்படின்னும் கேட்கலாம். இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரூபாய் தாளில் மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் முதல் 3 எண்கள் 7, 8, 6 ஆகவோ அல்லது கடைசி எண்கள் 6, 7, 8, 6 அதாவது 786 அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தாள் தான் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாள். எந்த ரூபாய் தாள் உங்களோட கையில் கிடைச்சாலும் சரி அதில் 786 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாளில் 4 பக்கமும் புணுகு அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் நல்லா தடவி நடுவில் ஓம் அப்படிங்கிற ஒரு சிம்பல் போடணும். நாட்டு மருந்து கடையில் புணுகு கிடைக்கும், அதாவது அது வசியம் பண்ணுறதுக்குன்னு வாங்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதிகமான பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தாளை நம்ம வீட்டில் பணம் வைக்கும் இடத்துலோ அல்லது மணி பர்ஸிலோ நீங்கள் வச்சுக்கலாம். இவ்வாறு செஞ்சாலே போதும், எப்பயுமே உங்களோட செல்வம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும், பணம் குறைவே குறையாது. அது மட்டும் இல்லாமல் 786 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேது சனி சுக்கிரன் கலந்த கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தான் எப்போயுமே இந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளோட லெவல் வேறு மாதிரி போகும். கார், வாகனம், பணம் எதுவாக இருந்தாலும் சரி 786 அப்படிங்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 தடவை வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்லி பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். லட்ச லட்ச பிரேத லட்சோய வயஸ்தும் லக்க பிரிய லாஸ் ஷபேதோர் லாபருல விருஸ்தாம். நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தே 108 தடவை வடக்கு பார்த்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சாலே போதும். மந்திரம் சொல்லும்போது உங்களோட கையில் அந்த அதிர்ஷ்ட தாள் இருக்கு இல்லையா 786 அப்படின்னு அதை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த தாளின் நடுவில் மல்லிகை பூ வச்சு மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த 786 அப்படிங்கிற இந்த ரூபாய் தாளை நீங்கள் வேறு யாரிடமிருந்தும் வாங்கிக்கக்கூடாது. உங்களோட உள்ளங்கையில், அதாவது உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய பணத்தில் அந்த நம்பர் இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அப்படின்னா உங்களோட கையில் இந்த ரூபாய் தாளில் 786 அப்படிங்கிற எண் உள்ளதா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நோட்டையும் நீங்கள் வாங்கும் போதும் யார்கிட்டையாவது கொடுக்கும் போதும் நீங்கள் பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு பணக்கவலை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. இதுதான் உண்மையான விஷயம். இந்த மாதிரி நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களுடைய பணக்குறைகளை எல்லாமே நிவர்த்தி பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். முக்கியமான விஷயம், இந்த 786 அப்படிங்கிற இந்த தாளை நீங்கள் மற்றவங்க கிட்டே இருந்து பார்த்து அதை வேணும்னு சொல்லி வாங்கக்கூடாது. வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடவும் கூடாது. அதுவாக உங்கள் கையில் வரணும். இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் 5 ரூபாயா 10 ரூபாய் தாளா எந்த தாளாக இருந்தாலும் சரி அதில் 786 முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடை
முறையில் கொடுக்குறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே இந்த முறையை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது எப்பயுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மேலும் உயர்த்துறதுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பதிவு. விருப்பம் உள்ளவங்க இதை தாராளமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைக்கி நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இதே போல் இன்னும் மற்றொரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.